சிம்பிளாக ஈஸியாக இந்த தீபாவளிக்கு மெட்ராஸ் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 கேஜி பண்ண போகிறோம். வீட்லேயே பண்ணிடலாம். 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு முதல்ல ஓமப்பொடிக்கு கடலை மாவு, சத்து மாவு, மஞ்சள் தூள், அரிசி மாவு, உப்பு, பெருங்காயம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். 3 விதமாக நம்ம பிழிய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓமப்பொடி, அதுக்கப்புறம் பக்கோடா, அதுக்கப்புறம் காரா சேவ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது முதல்ல ஓமப்பொடியை பிழிஞ்சு எடுத்துடுறோம். 2வது பக்கோடா ரெடி பண்ண போகிறோம். அதுவும் வந்து அதே மாவில் தான். சத்து மாவு அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கத்தியா, காரசேவ் எது வேணாலும் சொல்லலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா முழுக்க முழுக்க சத்து மாவுலேயே நம்ம ஒரு முறுக்கும் போட போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. இதுக்கப்புறமா பூந்திக்கு கடலை மாவு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு திக்கான பட்டர் மாதிரி கொண்டு வந்துடணும். இதுக்கப்புறமா இதை நல்லா வந்து சூடான எண்ணெயில் நம்ம பூந்தி கரண்டியில் ஊற்றிட்டு தேய்ச்சி எடுத்துருவோம். இதுவுமே வந்து ஒரு 4 பேட்ச் வரும் உங்களுக்கு. இதெல்லாமே டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. இதுக்கப்புறமா நிலக்கடலை, முந்திரி, பாதாம் இதெல்லாமே ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அவல் வந்து 1 கப் ஃப்ரை பண்ணுவோம். ஃபைனலாக வந்து கறிவேப்பிலை மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் மிக்சரில் வந்து போட்டுருவோம். இதெல்லாமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. அப்படி போடும்போது ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் வந்து உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது டீக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.